சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்ம பெரிய புராணம், சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தை ஒரு பாடலாக பாஷ்யம் பார்க்கலான்னு இன்றைக்கி தொடங்குகிறோம். பெரிய புராணத்தினுடைய முதல் பாகம் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்தினுடைய முதற் காண்டம் பாயிரம் வாழ்த்து பகுதி. அதை பார்க்கலாம். இதுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, சுவாமியே உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்து சேக்கிழார் பாடினது திருத்தொண்டர் புராணம். நாயன்மார்களை பற்றினது. இல்லை முதல் பாடல். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்போ உலகத்தில் எல்லாவற்றிலையாலையுமே இன்ன தன்மைன்னு உணர்தற்கும் இன்ன தன்மைன்னு சொல்கிறதுக்கும் அரியவனாக இருக்கான் நம்ம ஈஸ்வரர். அப்படி இருக்க அரியவரானா கூட எல்லாரும் எளிதில் கண்டு உயணுன்ற அருளால் மூன்றாம் பிறை சந்திரனா உலாவறதுக்கு இடமா கங்கை யாற்ற தரித்த சடைய உடையவராகவும் அளவிலாத ஒளிய உடையவராகவும் தில்லைப்பதியில் திருச்சிற்றம்பலத்தில் ஆனந்த கூத்து ஆடுறவராகவும் இறைவன் இருக்கார். அன்பரின் உள்ளத்தில் மலர்ந்த சிலம்பின அணிஞ்ச திருவடிகளை வாழ்த்தி நம்ம வணங்குவோம்னு மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு முடிக்கிறார் முதல் பாடல். அடுத்த பாடல். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் திள்ளைகுள் மானடன் செய்ய வரதர் பொற்றாள் தொழ. அப்போ தேனையுடைய மலர்கள் நிறைஞ்ச சோலைகள் நிறைந்த திள்ளையாக இருக்குது. பெருங்கூத்து ஆடுற வரம் கொடுக்குற தன்மையுடையவனுடைய பொன்னடிகளை நம்ம வணங்குறோம். ஊன் பொருந்தின உடலோடு கூடிய மனுஷ பிறவியாக நம்ம இருக்கோம். அப்போது அந்த பிறவி இறைவனை வணங்கும் பொழுது தான் பெற்ற உறுதி பொருளை போய் சேர்றது அப்படின்னு சொல்கிறார் இந்த ரெண்டாவது பாடலில் சேக்கிழார் பெருமான். அடுத்து மூணாவது பாடல். எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் அப்படிங்கிறார். உயிர்களுடைய பாவங்களாகிய குற்றங்கள்லேருந்து எடுத்து அவளை உய்விக்க செஞ்ச தன்மை கொண்டது இந்த பெரிய புராணம். இனிய தமிழ் பாட்டுகளாக இனிதாக நிறைவேறி உலகத்தில் பொருந்திய மேன்மைக்கு நமக்கு அருள் செய்கிற பொருட்டா 5 பெரிய கைகளையும் தாழ்ந்த காதுகளையும் நீண்ட முடிகளையும் உடைய அந்த மத யானையின் முகம் கொண்ட அந்த விநாயக பெருமான களிற்றை கருத்துள் இருத்துவாம்ங்கிறார். அந்த விநாயக பெருமான உள்ளத்தில் நம்ம பதிய வச்சுப்போன்னு விநாயகரை வேண்டிண்டு ஆரம்பிக்கிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாடல். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசெய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. அப்போ மூன்றாம் பிறை சந்திரன் வளர்றதுக்கு இடமா இருக்குது. அது சடையில் ஏந்தின கூத்த பெருமானை நினச்சி துதிச்சு செயல் செய்யும் நாயன்மார்களின் தூய்மையான சொன்மலரின் நலத்தை அனுபவிக்கிற தூயவர் நிறைஞ்ச அடியார் திருக்கூட்டமானது இறைவனின் ஆணையின் வழியை உலகத்தில் விளக்கமடைஞ்சு வெற்றி பெறட்டும்னு நாயன்மார்கள் எல்லாரையும் வாழ்த்திட்டு பாட ஆரம்பிக்கிறார் இந்த திருத்தொண்டர் புராணத்தை சேக்கிழார் பெருமான். அடுத்த பாடல். அவை அடக்கம். அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவிலாசை துறப்ப அறைகுவேங்கிறார். அப்போது இந்த அடியார்கள் சாதாரணமானவா இல்லை, அளவிலாத பெருமைகளை கொண்டவாளாக இருக்கா. அந்த புகழை நான் எப்படி எங்கனம் எடுத்துரைக்க வல்லேன்? எனக்கு அந்த சாமர்த்தியம் எப்படி இருக்க முடியும்? அப்படி அளவு கூடும்படி எடுத்து சொல்கிறது ரொம்ப அரிதான விஷயம். இருப்பினும் என்னுடைய இயலாமையை எண்ணி நான் தடுத்துண்டா கூட அதை தடுக்க இயலாது. அளவிலாத ஆசை என்ன, அதை செய்யன்னு தூண்டுறதுனால சொல்ல துணிவு அடைகிறேன்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாடல். தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் பொறுவரும் சீர் புகழுற உற்றேன் முற்ற பெருகு தென்கடல் பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன் அப்படிங்கிறார். அப்போ பெருகி அமிர்த பார்க்கடலை ஊற்று காண வேண்டும்ன்ற பேராசை கொண்ட ஒரு நாயனை போன்ற தன்மையுடையவன் நாங்கிறார் சேக்கிழார் பெருமான்.
ஆனாலும் அறிதற்கு இயலாத பெருமையுடைய திருத்தொண்டர்களின் நிகரில்லாத சிறப்புகளை இப்போ நான் எடுத்து சொல்ல முற்படுறேன்னு ஆரம்பிக்கிறார் இந்த பாடலில். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம்.